கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் தேவ பிள்ளைகளாய் இணைந்து தேவனுடைய மகத்துவத்தை நினைவு கூர்ந்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் பாராட்டின நல்ல கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட வார்த்தையின் மூலமாக பேசுவாராக. வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயங்களை சிந்தைகளை நாம் திருப்புவோம். கர்த்தர் இடைபடுவாராக. வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் தாமே, கர்த்தர் தாமே ஏன் நமக்கு முன்பாக போகிறார், ஏன் தேவ ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் போக வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை கடந்த வாரத்திலே நாம் புதிய வருட ஆராதனையும் கவனித்தோம். இந்த நாளிலுமாக ஆண்டவர் ஏன் அவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக போகிறார் என்பதற்கு காரணத்தை ஆண்டவரே சொல்லுகிறார். உபாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 31:3. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். ஆண்டவர் ஏன் உனக்கு முன்பாக போகிறேன் என்று சொல்லி காரணத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் உனக்கு முன்பாக இருக்கிற உன்னுடைய சூழ்நிலைகளை, உனக்கு முன்பாக இருக்கிறதான உன்னுடைய காரியங்களை கர்த்தர் தாமே சரிபடுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. உனக்கு முன்பாக பல காரியங்கள் நிற்கிறது. அது இனிமேல் உனக்கு முன்பாக நிற்கக்கூடாது. ஆண்டவருடைய விருப்பம், என் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் தான் நிற்க வேண்டும். என் பிள்ளைகளுக்காக இந்த ஆண்டிலே நான் விசேஷித்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்திற்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இடையே சில சக்திகள் நிற்கிறது. அந்த சக்திகளை அழித்து என் பிள்ளைகளை விடுதலையாக்க வேண்டும். என் பிள்ளைகளுக்கு நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பது என் ஆண்டவருடைய திட்டம், என் ஆண்டவருடைய ஆசை. அவர் சொல்லுகிறார், என் பிள்ளைக்கு நான் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். வேற யாரும் என்ன பண்ணல, ப்ராமிஸ் பண்ணலை. என் பிள்ளைக்கு நான் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். ஆகவே வேற எதுவும் என் பிள்ளைக்கு முன்பாக இருக்க இடமில்லை. முன்னின்று அதை அகற்றுவதற்காக நானே முன்னால் போகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு முன்பாக நிற்கிற காரியங்கள் என்ன, அதை அகற்ற கர்த்தர் முன்னே போகிறார். நமக்கு முன்பாக 3 பெரிய காரியங்கள் நமக்கு தடையாக நிற்கிறது. ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி நமக்கு முன்பாக நிற்கிற 3 காரியங்களிலே ஒரு காரியத்தை குறித்து நான் காலையில் பேசினேன். அந்த முதலாவது காரியம் மனதிலே இருக்கிற பிரச்சனை, நம்முடைய மூளையில் இருக்கிற பிரச்சனை. அந்த வேறு யாரும் நமக்கு சாத்தான் கூட இடையூறு பண்ணலை. தடையாய் இருப்பது நம்முடைய மனது, நம்முடைய மூளை. கர்த்தர் அதை சரி பண்ணுவதற்காக கர்த்தர் முன்பாக வருகிறார். அநேக காரியங்களை குறித்து நான் காலை ஆராதனையில் நான் பகிர்ந்து கொண்டேன். நேரம் இல்லாதபடினாலே அடுத்த குறிப்புக்கு நேராக நாம் கடந்து போவோம். 2வது, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெறக்கூடாமல் தடையாய் இருக்கிற 2வது சக்தி யோசுவாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக் கொள்ளலாம். பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடை வை. 2வது பிரச்சனை என்ன தெரியுமா? முதல் பிரச்சனை மனது, மூளை. 2வது பிரச்சனை உணர்ச்சி பூர்வமான பிரச்சனை.
ரெண்டாவது பிரச்சனை என்னது? உணர்ச்சி பூர்வமான பிரச்சனை. இங்கே அவர்களுக்கு முன்பாக ஆயி பட்டணம் நிற்கிறது, வேதனை வருகிறது, அவருடைய வாழ்க்கையிலே கண்ணீர் வருகிறது, உணர்ச்சி பூர்வமான பிரச்சனையாய் அவர்களுக்கு நிற்கிறது. இங்கே வசனம் கேட்டு எவ்வளவுதான் நாம துள்ளினாலும் வீட்டிற்கு போன உடனே ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு நடந்தது தான் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. எவ்வளவு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும், எவ்வளவு அகமகிழ்ந்து கர்த்தரை ஆராதித்தாலும் துதித்தாலும், வீட்டுக்கு போன உடனே நடந்த நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் ஞாபகத்திற்கு வந்தது. வந்த உடனே கேட்ட வசனம் எல்லாம் போயிடுச்சு, கேட்ட பிராமிஸ் எல்லாம் போயிடுச்சு, கேட்ட வசனமும் போயிடுச்சு, கேட்ட பிராமிஸும் போயிடுச்சு, வாக்குத்தத்தம் போச்சு, எல்லாம் போய்விட்டு என்ன தெரியுமா உணர்ச்சி சொல்லுது? எனக்கு நடக்கவில்லை, எனக்கு நடக்கவில்லை. கர்த்தர் இந்த நாளிலே சொல்றாரு, நடக்கவில்லை, அனுபவமாகவில்லை என்று சொல்லுகிறாயே, நான் முன்பாக போய் அதை டீல் பண்ணுகிறேன். எது நீ நடக்கல, என்னுடைய வாழ்க்கையில் அனுபவம் ஆகலன்னு சொல்றியோ, அதை டீல் பண்ண நானே முன்னாலே போகிறேன். என்ன செய்வார்? 8:2 மறுபடியும் வாசிங்க. யோசுவா 8. நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் மிருக ஜீவன்களையும் கொள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம். பட்டணத்திற்கு பின்னாலே பதிவிடை வை. அந்த வார்த்தை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, பட்டணத்திற்கு பின்னாலே பதிவிடை வை, பின்னால் இருந்து பதிவிடை வை. கர்த்தர் இந்த இடத்துல பார்க்கும்போது பர்வதத்தை அசைக்கல, குலுக்கல, ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்யல, ஒரு சின்ன ஆலோசனையை தான் கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்தில் பா சொல்லுங்க. பெரிய அற்புதத்தை செய்யல, மலையை அசைக்கல, மலையை குலுக்கல, சின்ன ஆலோசனை தான் தர்றார். அதையும் எப்படி செய்யறதுன்னு ஒன்றும் சொல்லலை, பதிவிடை வையின் மட்டும்தான் சொல்றாரு. எப்படி செய்யணும், ஏது செய்யணும் ஒண்ணுமே சொல்லலை. ஒரே வார்த்தை சொல்றாரு, பின்னாலே பதிவிடை வை, பின்னாலே பதிவிடையை வை. இது உணர்வு பிரச்சனையினாலே, உணர்ச்சி பிரச்சனையினாலே சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிலிருந்து விடுபட முடியாமல் நீண்ட நாள் நம்முடைய வாழ்க்கையிலே தொய்வோடு தேவ சமூகத்தில் இந்த மாலை வேளையிலே நான் வந்திருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசித்து நீ சுதந்தரிப்பாய். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசித்து நீ சுதந்தரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். போன வருஷம் வரைக்கும் உன்னால சுதந்தரிக்க முடியல. ஆனா இந்த மாலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம், இந்த நாளிலே கர்த்தர் பேசுவது என்னவென்றால், நல்லா கவனிங்க. கர்த்தர் மலையை அகற்ற மாட்டார், ஆலோசனையை மட்டும் கொடுப்பார். பக்கத்தில் சொல்லுங்க. மலையை அகற்ற மாட்டார், ஆலோசனையை மட்டும்தான் தருவார். இப்ப யோசுவா 8:16 வாசிங்க. யோசுவா 8:16. அப்பொழுது பட்டணத்துக்குள் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களை துரத்தும்படி கூப்பிட்டு கொண்டு யோசுவாவை பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு அப்புறப்பட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் அங்கு போய்விட்டான். இப்ப 18 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். அல்லேலூயா. அவன் அங்க போய்விட்டான். பிரச்சனையினுடைய நடுவிலே இருக்கும்போது இன்னொன்றை ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல சொல்றாரு, பதிவிடைவை. வார்த்தையை கேட்டு போயிட்டான், பிரச்சனையின் நடுவில் தான் இருக்கிறான். பிரச்சனையின் நடுவில் இருக்கும்போது இப்ப கர்த்தர் இன்னொன்றை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆயிக்கு நேராக உன் கையை நீட்டு. ஆயிக்கு நேராக உன்னுடைய கையை நீட்டு. எவ்வளவு நேரம் நீட்டணும் அதுவும் சொல்லலை.
நீட்டுன்னு மட்டும் சொல்றார். எவ்வளோ நேரம் நீட்டி இருக்கணும் ஒன்று சொல்லலை. பட்டணம் முழுவதும் சங்கரிக்கப்படுகிற வரைக்கும் நீட்டிக்கொண்டே இருக்கிறான். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மோசே செய்வதை ஏற்கனவே இந்த யோசுவா பார்த்துருக்கிறான். ஏன்னா மலை மேலே என்ன கையை தூக்கிட்டு இருந்தார் ஜெயம் பெறுகிற வரைக்கும். அதை இந்த யோசுவா என்ன பண்ணியிருக்கிறான்? பார்த்திருக்கிறான். பார்த்தவன் என்ன பண்ணுகிறான்? அதை செய்கிறான். ஆண்டவர் சொல்லிவிட்டார் பணிவிடை வை என்று. இப்போ யோசுவா 8ஆம் அதிகாரம் 3லிருந்து 8 வரைக்கும் கொஞ்சம் வாசிக்க கேட்போம். யோசுவா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். அப்பொழுது ஆயின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள். யோசுவா யுத்த வீரரான 30,000 பேரை தெரிந்தெடுத்து ராத்திரியிலே அவர்களை அனுப்பி அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிருக்க வேண்டும். பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள். நானும் என்னோடு இருக்கிற சகல ஜனங்களும் பட்டணத்தண்டையில் கிட்டி சேர்வோம். அவர்கள் முன்போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்னாக நாங்கள் ஓடி போவோம். அப்பொழுது அவர்கள் முன்போல நமக்கு முன்பாக முறிந்து ஓடி போகிறார்கள் என்று சொல்லி எங்களை துரத்த புறப்படுவார்கள். நாங்களோ அவர்களை பட்டணத்தை விட்டு இப்பாலே வர பண்ணு மட்டும் அவர்களுக்கு முன்னாக ஓடுவோம். அப்பொழுது நீங்கள் பதிவிலிருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும் போது அதை தீக்கொளுத்தி போடுங்கள். கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள். இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த அந்த சின்ன ஆலோசனையை யோசுவா எடுத்துக்கொண்டு யோசுவாவே பிளான் பண்ணுகிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சின்ன ஆலோசனை தான் தருவார், பிளான் பண்ண வேண்டியது உங்க வேலை. கை கொடுத்து சொல்லுங்களேன், ஆண்டவர் சின்ன ஆலோசனை தருவார், அதை வச்சு நீங்க தான் பிளான் பண்ணணும். அல்லேலூயா. இப்போ பிளான் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுகிறான்? போன முறை யுத்தத்திற்கு போன போது 3000 பேரை தெரிந்து கொண்டான். இந்த முறை கர்த்தர் எதுவுமே சொல்லலை, 30,000 பேரை தெரிந்து கொள்ளுகிறான். 30,000 பேரையும் அவன் தெரிந்து கொண்டு பிளான் பண்ணுகிறான். போகும்போது அதில் ஒரு சின்ன கூட்டத்துக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் இந்த பட்டணத்திலே பதிவிருங்கள், நானும் என்னோடு கூட இருக்கிற ஆட்களும் ஆயிக்கு நேராக என்ன பண்ணுவோம், நாங்கள் போவோம். பக்கத்தில் போன பின்பு அவர்களுக்கு முன்பாக ஓடுகிறவர்கள் போல நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களை காண்பிப்போம் ஆயி பட்டணத்தாருக்கு முன்பாக. அப்படி அவர்கள் என்ன பண்ணுவாங்க, எங்களை விரட்டி வருவார்கள். எது வரைக்கும்? இந்த பட்டணத்தை விட்டு வெளியில் வர வரைக்கும் அவங்கள என்ன பண்ணுவோம், நாங்கள் அவங்களுக்கு முன்பாக ஓடுகிறது போல நாங்கள் காண்பிப்போம். எங்களை விரட்டி வருவார்கள், இந்த பட்டணம் வரைக்கும் வருவாங்க. இதையும் நாங்கள் கடந்து போகும்போது இந்த பதிவிடையிலே இருப்பவர்களாகிய நீங்கள் என்ன பண்ணணும், வெளியே வந்து அவர்களை அழிப்பீர்களாக. கர்த்தர் ஒரு சின்ன க்ளூ தான் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த க்ளூ கொடுக்கிறார். யோசுவா அவர்களை அழிப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு சின்ன க்ளூ தான் ஆண்டவர் கொடுக்கிறார். யோசுவா கர்த்தர் கொடுத்ததான அந்த சின்ன க்ளூவை பயன்படுத்தி செயல்படுகிறான். அல்லேலூயா. மாலைவேளை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது என்ன தெரியுமா? உன்னுடைய உணர்ச்சி பூர்வமாக ஏற்படுகிற பிரச்சனைக்கு சின்ன க்ளூ நான் தான் கொடுப்பேன். அந்த க்ளூவை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அல்லேலூயா. மனதில் இருக்கிற பிரச்சனையை அற்புதமாக நீக்குவார். ஆனால் உணர்ச்சி பிரச்சனையை அற்புதமாக கர்த்தர் நீக்க மாட்டார். கர்த்தர் சொல்வார், நீ தான் டீல் பண்ணணும். அல்லேலூயா. பிரச்சனையை நான் டீல் பண்ணுவேன். மனதின் பிரச்சனை, மூளையின் பிரச்சனை. ரெண்டாவது உணர்ச்சி பூர்வமான பிரச்சனை உனக்கு வரும்போது நான் டீல் பண்ண மாட்டேன்,
நீ தான் அதை டீல் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் டீல் பண்ண மாட்டார், நீங்கள் தான் டீல் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், டீல் பண்ணி நீயே வெளியே வரணும். டீல் பண்ணி அதிலிருந்து என்ன பண்ணணும்? நீயே வெளியே வர வேண்டும். நீங்கள் தான் வரணும். அதற்கு எந்த மருந்தும் உதவி செய்யாது, எந்த மருத்துவரும் என்ன பண்ண முடியாது, உதவி செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தரும் ஆலோசனை முதலில் சொல்லுவேன், இடையிலும் ஆலோசனை சொல்லுவேன், முடிவிலும் ஆலோசனை சொல்லுவேன். அந்த ஆலோசனையை கேட்டு நீ தான் செயல்பட வேண்டும். பக்கத்தில் இப்போ பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் முதலிலும் ஆலோசனை தருவார், இடையிலும் ஆலோசனை தருவார், கடைசியிலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆலோசனை தருவார். அதை வச்சு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எவ்வளவு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், எப்படி செய்வது? யோசுவாவே, கர்த்தர் கொடுத்ததான அந்த சின்ன ஆலோசனையை பயன்படுத்தி செய். வேதத்தில் பார்க்கும்பொழுது போன இடத்திலெல்லாம் அடி உதை பிரச்சனை, போன இடமெல்லாம் விரட்டப்படுகிறான். வேதனையோடு கூட அந்தியோகியா பட்டணத்திற்கு வருகிறான். 2 பேரை சீக்கிரம் அனுப்புங்க என்று சொல்லி கேட்கிறான். அவர்கள் வரவில்லை. பவுல் பார்க்கிறார், ஊரை சுற்றி பார்க்கிறார். அந்த பட்டணத்தில் தேவ பக்தி நிறைந்திருக்கிறதை பவுல் பார்க்கிறார். அங்கே ஒரு சின்ன க்ளூ பவுலுக்கு கிடைக்குது. இந்த பட்டணத்தில் தேவ பக்தி உள்ளவங்க இருக்கிறாங்கன்னு ஒரு சின்ன க்ளூ கிடைத்த உடனே கர்த்தர் ஒன்றும் சொல்லலை, இவரே ஜெப ஆலயத்திற்கு போகிறார், மார்க்கெட்டுக்கு போகிறார், சிட்டிக்கு, கடைசியில் சிட்டிக்குள்ளே போகிறாரு. இன்னும் சொல்ல போனால் யூனிவர்சிட்டிக்கே போகிறாரு. எங்கே போகிறாரு? யூனிவர்சிட்டிக்கே போயிட்டாரு. ஒவ்வொரு இடமாய் கர்த்தரை பற்றி பேசிக்கொண்டே போகிறார். அடி எங்கே போச்சுன்னே தெரியலை. அடி எங்கே போச்சுன்னே தெரியலை. 2 பேர் வர வரைக்கும் கொஞ்சம் இளைப்பாறலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் என்று சொல்லி பவுல் நினைக்கவே இல்லை. கர்த்தர் கொடுத்ததான க்ளூவை பவுல் பயன்படுத்தினார். அவனை யாரும் ஏற முடியாத மார்ஸ் மேடையில் ஏறி கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். அல்லேலூயா. இன்று நம்மோடு கூட அவரை பேசி கொண்டிருக்கிறார். பழைய வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத நம்முடைய புலம்பல், நம்முடைய மரியாளை பார்த்து, மரியாளே, உன்னையும் உயிர்த்தெழுந்த கர்த்தரையும் உன்னால் அடையாளம் காண முடியலை. அவரை பார்த்து நீ என்ன கேட்குற? தோட்டக்காரன் என நினைக்க வைக்கிறது. தாவீதே, நீ இழந்து கொண்டதையெல்லாம் திரும்ப பெறுவதற்கு உன்னால் முடியும். ஆனால் நீ அழுது புலம்பிக் கொண்டிருந்ததினால உன்னுடைய உள் உணர்வு உனக்கும் உன்னுடைய வெற்றிக்கும் அது நடுவே இருக்கிறது. நீ தான் அதை சரி செய்யணும். அல்லேலூயா. எலிசா மரிக்க ஜெபிக்கிறான். கர்த்தர் பார்த்து தூக்கத்தில் ஒர்க் பண்ண வைக்கிறார். என்னை எடுத்துக்கொள்ளும், போதும், என்ன காட்டிலும் மற்றவங்களை காட்டிலும் நான் நல்லவன் இல்லை, எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி மரிக்கணும்னு ஜெபம் பண்ணுறான். கர்த்தர் தூக்கத்தில் ஒர்க் பண்ணுறாரு. முதல்ல தண்ணி அப்பத்தை கொண்டு வந்து எழுப்பி சாப்பிடு பண்ணுறாரு. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறான்? திரும்பி என்ன பண்ணுகிறான்? படுத்து கொள்ளுகிறான். இப்போ ஆண்டவர் மறுபடியும் 2வது முறை தண்ணீர் அப்பத்தையும் என்ன பண்ண கொடுத்து எழும்பி சாப்பிடுப்பான்றாரு. சாப்பிட்டாரு. இப்போ ஒரு டெஸ்ட் ஆண்டவர் அங்கே அவனுக்கு வைக்கிறார். சாப்பிட்டு விட்டவன், நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரன்றார். நீ போக வேண்டிய தூரம், பிரயாண தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே கெபிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டான். சொன்ன உடனே எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டான்? கெபிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டான். கர்த்தர் பார்த்தாரு, இது உன் இடம் இல்லைப்பா, கெபி நீ இருக்க வேண்டிய இடமல்ல, இங்கே எனக்கு முன்னாலே வந்து நில்லுங்கிறார். எனக்கு முன்னாடி வந்து நில் என்று சொல்லுகிறார். வந்து நிற்கிறான். மீண்டும் பழைய பாடல் தான் பாடுறான். பழைய பிரச்சனையை நம்மளை போல என்னதான் வந்து நில்லுனாலும் ஆண்டவர் முன்னாடி வந்து என்ன பண்ணுறான்? பழைய பாடல் பிரச்சனையை சொல்கிறான். ஆண்டவரே, உமக்கு தெரியாதா, எல்லாரும் என்னை அழிக்க வந்திருக்கிறாங்க, என்னை அழிக்க பார்க்குறாங்க என்று சொல்லுகிறான். கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைப்பா ஐஸ் பண்ணி கர்த்தர் அவனை என்ன பண்ணுறாரு? அவனை கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறாரு ஆண்டவர். இல்லைப்பா, உன்னை கொண்டு நான் பெரிய வேலையை செய்ய இருக்கிறேன், நீ இன்னென்ன ஆட்களை அபிஷேகம் பண்ணுவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பிறகு தான் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருகிறான்.
ஆமென் சொல்லுங்களேன். சில நேரத்தில் நம்மையும் ஆண்டவர் டிப்ரெஷனில் இருக்கும்போது நாம் முடியாத ஆண்டவரை, என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, என்னால் போக முடியாதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் மெதுவாக அப்படியே பேசுவார், விட்டுற மாட்டார். உன்னை கொண்டு தான் செய்ய போகிறேன், உன்னை கொண்டு தான் இத்தனை பேரை நான் காரியங்களை நடப்பிக்க போகிறேன், உன்னை கொண்டு தான் அநேகரை நான் ஆற்றப் போகிறேன், தேற்றப் போகிறேன், உன்னை பலப்படுத்த போகிறேன்னு நம்மளை தைரியப்படுத்தும் போது தான் நமக்கு இருக்கிற டிப்ரெஷன்லேருந்தே நம்ம வெளியே வருவோம். அல்லேலூயா. கர்த்தர் இதை யாருக்காகவும் இந்த மாலையில் நிச்சயமாய் பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும் முன்பு தேவன் உங்களுக்கு முன் குறித்த ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருக்கிறதை கர்த்தர், அந்த உணர்ச்சி பூர்வமான பிரச்சனையை கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு பரிகாரத்தை தந்துதான் என் கர்த்தர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை யோசுவா 24வது அதிகாரம் 12வது வசனம். யோசுவா 24வது அதிகாரம் 12வது வசனம். எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டது. முதல் பிரச்சனை மனதின் பிரச்சனை, டீல் பண்ண கர்த்தரே முன்னாடி போறார். ரெண்டாவது பிரச்சனை உணர்ச்சி பூர்வமான பிரச்சனை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சின்ன ஆலோசனை மட்டும்தான் நான் தருவேன், சின்ன க்ளூ தான் தருவேன், நீ தான் டீல் பண்ணணும். டீல் பண்ணி நீ தான் அதிலிருந்து என்ன பண்ணணும், வெளியே வரணும். இப்போ மூணாவது பிரச்சனை என்னன்னா, முன்னால் நிற்கிற 2 ராஜாக்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்மை மேற்கொள்ள நினைக்கிற குறிப்பிட்ட சக்திகள். இங்கே எமோரியர் 2 ராஜாக்கள் எனக்கு முன்னால் நிற்கும். அந்த 2 ராஜாக்கள், அந்த 2 ராஜாக்களையும் ஆண்டவர் எப்படி தீர்த்து கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார் அந்த வசனத்தில், நீ உன்னுடைய பட்டயத்தாலும் வில்லாலும் துரத்தவில்லை, நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். என்னுடைய மன போராட்டத்தை புரிந்து கொள்ள முடியாத அற்புத செயலின் மூலம் கர்த்தர் விடுதலை தருகிறார். இரண்டாவது, நம்ப முடியாத ஆலோசனையை என்னை நிறைவேற்ற செய்து ட்ரைனிங் கொடுத்து ஒழுங்குபடுத்தி செய்வார். என்னுடைய உணர்ச்சி பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். ஆசீர்வாத சுதந்திரத்தை வைக்க கர்த்தர் முன்பாக போகிறார். மூணாவது பிரச்சனை, என்னுடைய எதிரி 2 ராஜா முன்னாடி என்ன பண்ணுகிறான், நிற்கிறான், அல்லது குறிப்பிட்ட காரியம் நமக்கு முன்பாக நிற்கிறது. நல்ல கவனிங்க, இந்த 2 பிரச்சனைக்கும் தீமை செய்தவர் எனக்கென்றே பிரச்சனை கொடுக்க ஒரு ஏரியாவிலே, ஒரு குடும்பத்திலே, ஒரு கம்பெனியிலே நமக்காக பிரச்சனை கொடுக்கவே ஒரு ஆள் இருப்பான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம வீட்டில், நம்ம ஏரியாவில், படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல நமக்கு பிரச்சனை கொடுக்கவே ஒரு ஆள் இருப்பான். ஆமென். நிம்மதியாக நம்மளை இருக்க விடவே மாட்டான். பிரச்சனை கொடுத்துக்கிட்டே என்ன பண்ணுவான், இருப்பான். நீங்கள் எவ்வளவோ அவங்களுக்கு நன்மை செஞ்சுருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு தீமையே தான் அவன் செய்துக்கிட்டு இருப்பான். எவ்வளோ நன்மை செஞ்சாலும் தீமையை மாத்திரம்தான் என்ன பண்ணிடுவான், செய்து கொண்டிருக்கிற சிலர். அவர்களை உங்கள் மனதில் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் தெரியவே மாட்டார், அவன் தான் தெரிவான். உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கும் போது கர்த்தர் தெரிய மாட்டார், கர்த்தருடைய வார்த்தை தெரியாது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவமும் தெரியாது. அவன் தான் உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், தெரிந்து கொண்டு இருப்பான். அவர்கள் தெரிவார்கள். கர்த்தர் அவர்களை துரத்துவது ஆலோசனை இப்போ தரல, மதிலையும் கீழே இறக்கல, அதற்கு பதிலாக இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. முதல்ல எரிகோவை போன்ற தடை பெருசாக நின்றுச்சு, எரிகோவை கர்த்தர் விழ செய்தார். ரெண்டாவது என்ன செஞ்சார், ஆலோசனை கொடுத்தாரு. இப்போ மூணாவது, இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஒரு அற்புதத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு பரிகாரத்தை கர்த்தர் நமக்காக தருகிறார். என்ன செய்கிறார், யுத்தத்திற்கு எல்லாரும் குதிரைகளை பயிற்றுவிப்பார்கள், யானைகளை பயிற்றுவிப்பார்கள், அப்படி தானே? ஆனால் குளவிகளை ஒருவராலும் பயிற்றுவிக்கவே முடியாது.
படைத்தவருக்கு மட்டும்தான் குளவியை பயிற்றுவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை பயன்படுத்தவும் ஆண்டவருக்கு தான் முடியும். எனக்கு நீர் குறித்த ஆசீர்வாதத்திற்கும் உமக்கும் எனக்கும் இடையே உள்ள இந்த 2 பிரச்சனை, இந்த 2 ஆட்கள் ஒருவேளை தீர்ப்பதற்கு இன்றைக்கு இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் காரியங்களை நகர்த்துகிற ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் முன்பாக போவேன். யோசுவா 10ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. யோசுவா 10ஆவது அதிகாரம் 11-12 வசனங்கள். அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக நீ கிபியோன் மேலும் அயலோன் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அந்த தேசத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். யோசுவா யுத்தத்திற்கு போகிறார். போகும்போது கர்த்தர் பார்க்கிறார், பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். ஒரு கல்மழையை தான் கர்த்தர் அனுப்பினார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பயன்படுத்துகிற ஆயுதமே வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. அவர் பயன்படுத்துகிற ஆயுதத்துக்கு எவராலும் தப்பவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். குளவிக்கும் யாரும் தப்பல, கல்மலைக்கும் யாரும் என்ன பண்ணலை, தப்புல. வேறு யாராலையும் இதை அனுப்பவே முடியாது. குளவியும் யாராலையும் அனுப்ப முடியாது, கல்மலையும் வேறு யாராலையும் என்ன பண்ண முடியாது. படைத்த அவராலே மட்டும்தான் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. அவர் அனுப்பினார். கர்த்தர் காண்பித்தார், உன்னை எதிர்க்கிற சக்திக்கு இயற்கைக்கு மேற்பட்ட பதில் என்னிடத்தில் உண்டு என்பதை கர்த்தர் காண்பித்தார். நீங்கள் 1 சாமுவேல் 14 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 14 அதிகாரம் 5வது வசனம். அந்த பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கும் எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. நல்ல கவனிங்க. 2 பேர், ஒரே ஒரு பட்டயம் தான் இருக்கு. யோனத்தான் கையில் மட்டும்தான் பட்டயம் இருக்கு. தன்னுடைய ஆயுதாரை அழைத்து கொண்டு போகிறான். கர்த்தர் பார்த்தார், பூமி அதிர்ச்சியை கர்த்தர் தந்தார். நீங்கள் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். நல்லா கவனிங்க. சாமுவேல் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியர் வந்து நிற்கிறார்கள். பெலிஸ்தியரை அழிக்க யாரையும் கர்த்தர் அனுப்பாம இடி முழக்கங்களை கர்த்தர் அனுப்புகிறார். இயற்கைக்கு மேற்பட்ட செயல். தேவன் விரும்பும் போது அதை நிறைவேற்றுவதற்கு இடி முழக்கங்களையும் பயன்படுத்த என் தேவன் வல்லவர். ஆண்டவரே, நீர் முன்குறித்து, எனக்கு முன்னாலே நீர் முன்குறித்தது இருக்கிறது. ஆகவே நீர் முன்னால் போகிறீர். அதற்கு தடையா இருப்பதும் எனக்கு முன்னால் இருக்கிறது. அதை அழிப்பதற்காக நீர் முன்பாக போகிறேன். இன்னொரு காரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவா 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 31:3.
24 தான் இருக்கா? உபாகமம் 31:3 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவார். நல்லவன் யோசுவா உங்களுக்கு முன்பாக கடந்து போவான். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் முன்னால் போகிறார்? இந்த யோசுவா எங்கோ இருந்தான். ஒரு நாள் மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 1வது அதிகாரம் 38வது வசனம். உபாகமம் 1வது அதிகாரம் 38வது வசனம். உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து. இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். ஆண்டவர் சொல்றாரு, அவனை அழைத்து வா, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவனை நிறுத்தி உன் கையை அவன் மேல் வை, அவனை அபிஷேகப்படுத்து. எதற்கு? நீ எங்கோ இருக்க வேண்டியவன் அல்ல, நீ முன்னால் இருக்க வேண்டியவன். அதற்காக கர்த்தர் யோசுவாவை என்ன பண்ணுகிறார்? அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்க யோசுவா 1:6 வாசிங்களேன். யோசுவா 1:6. பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். யோசுவாவோடு பேசுகிறார். உனக்கென்று வகையறுக்கப்பட்ட ஒரு வேலை இருக்குப்பா. நீ இந்த தேசத்தை இந்த ஜனங்களுக்கு நீ பங்கிடுவாய். யோசுவாவே, உனக்கு முக்கியமான ஒரு பொறுப்பை தந்து அந்த பொறுப்பு நிறைவேறுவதற்கு ஒரே ஒரு இடம்தான் முடியும். அந்த இடம் நீ முன்னால் இருந்தால் தான் முடியும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் வருகிறார்? நீ முன்னாலே இருக்கிறாய், அதனால் நானும் முன்னாலே இருக்க விரும்புகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யோசுவாவே, நீ முன்னாலே இருக்கிறதுனால நானும் முன்னாலே வருகிறேன். அல்லேலூயா. ஏன் உனக்கு முன்னால் வரேன் தெரியுமா? உனக்கு ஒரு பொறுப்பை தந்து உன்னை ஒரு இடத்தில் வைத்து உன்னால் அது முடியாது. ஏனென்றால் உனக்கு அனுபவம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த வேலையை செய்ய உனக்கு அனுபவம் இல்லை. இந்த வேலையை செய்ய உனக்கு எந்த பயிற்சியும் இல்லை. அல்லேலூயா. மோசேயாவது யோர்தானை கடந்திருக்கிறார். நீ அதை கூட என்ன பண்ணலை, செய்யலை. உன்னை இப்போ முன்னால் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் பார்க்கிறேன், என் மகனை முன்னால் வைத்தவர், என் மகனுக்கு என்னுடைய மகளுக்கு பொறுப்பை கொடுத்தவர், பொறுப்பை தந்தவர், இந்த சபைக்கு இந்த வேலையை கர்த்தர் தந்தார். நான் அவர்களோடு இருந்தால்தான் அது அவர்களாலே நடக்கும். 3 முறை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்னால் போவார். கர்த்தர் தாமே உனக்கு முன்னால் கடந்து போவார். கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 முறை முன்னால் போகிறார், கடந்து போகிறார் என்று சொன்னார். ஆனால் யோசுவாவை அழைத்து அவனோடு கூட போகும்போது சொல்லுகிறார், உனக்கு முன்னால் போகிறார் அல்லப்பா, உன்னோடு கூட இருக்கிறேன். பக்கத்தில் இல்லை கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு முன்னால் போகிறவர் அல்ல, இந்த ஆண்டில் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு வேலை ஒன்று நான் கொடுத்துருக்கிறேன். நீ இருக்கிற இடத்துல, நீ இருக்கிற கம்பெனியில், நீ இருக்கிற நிர்வாகத்தில், நீ படிக்கிற ஸ்கூலில், நீ படிக்கிற கல்லூரியில் கொடுத்த வேலையை செய்ய என் தேவன் நீ இருக்கும் இடத்துல அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, அதற்காக தான்ப்பா நான் முன்னால் போகிறேன். நீ வீட்டில் கூட இருக்கலாம், பயணம் கூட போகலாம், உன் கூட நான் இருக்கிறேன். நீ போகிற, உன் கூட நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவருடைய ஊழியத்தை செய்ய பிரித்து அனுப்புங்கள் என்று சொன்னபோது பிரித்து விட்டார்கள். சவுலையும் பர்னபாவையும்
கொரிந்துவுக்கு போகிறார்கள். அங்கே போனால் அடி உத வேதனை. அந்த ராத்திரி சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம். நான் உன்னோடே கூட இருக்கிறேன், நான் உன்னோடே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. பவுலுக்கு பேசுகிறார். பவுலே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். இந்த வேலையை செய்ய உன்னை வைத்தது நான் தான். உன்னை தெரிந்து கொண்டு ஜெயிக்க வைப்பதற்காக நீ முன்னாலே இருக்கிறார். ஆகவே நான் உன்னோடு கூட இருப்பேன். என்னை தனிமையாய் செய்து வா என்று சொல்லி உங்களையும் என்னையும் விட்டு விடுகிறவர் அல்ல. என்னை வைத்த இடத்தில், வைத்த பதவியில, வைத்த சூழ்நிலையில நீ எதற்காக ஆண்டவர் வைத்தாரோ அதை நான் செய்ய என்னோடு இருக்கும். என்னை உருவாக்கின என்னுடைய தேவனுக்கு கோடி மடங்கு நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. தடையா இருக்கிற மனித போராட்டத்தை, மனிதன் மனதின் போராட்டத்தை, தடையா இருக்கும் உணர்ச்சியின் மோதல்களை, தடையா இருக்கும் குறிப்பிட்ட சக்திகளை கர்த்தர் முன்னின்று அழிப்பார். தேவன் அதை செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? 2 காரியத்தை வேகமாக சொல்லுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனமும் 16வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனமும் 16வது வசனமும். யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். 16வது வசனம். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கையில் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். 16ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும்போது ஆர்ப்பரியுங்கள். 10 சொல்றாரு, ஒரு வார்த்தையும் பேசாதிருங்கள். ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும்போது வாயை இறுக மூடிடாதீங்க. பேசாதிருங்கள் என்று சொல்லும்போது வாயை திறந்து பேசாதீர்கள். இது ரெண்டையும் நேர்மாறாக நாம் செய்வோம். பேசாதீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? பேசுவோம். பேசுங்கன்னு சொல்கிற நேரத்தில் வாயை முடிக்கும். நல்லா பாடுங்க, துதிங்க, ஆறாதீங்க அப்படின்னா வாய் இறுக்கமாக மூடிக்கிட்டு இருக்கும். பிரசங்கத்தில் பாஸ்ட் பேசும்போது பேசாதீங்க கவனிங்கன்னா பக்கத்தில் கிள்ளி விட்டு நோண்டி விட்டு என்ன பண்ணுவோம்? பேசுவோம். குடும்ப ஜெபத்தில் அப்படி தான். வீட்டில் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், பக்கத்தில் கிள்ளி ஏதாவதுன்னு சொல்லுவோம். அப்போ தான் இல்லாதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பேசாதன்னு சொல்லும்போது பேசக்கூடாது. நான் ஆர்ப்பரின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணணும்? ஆர்ப்பரிக்கணும். நாம் மாற்றி செய்வோன்னு தெரிஞ்சு தான் இதை நமக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். மாற்றி செய்வோன்னு தெரிஞ்சு தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஃபோன் பேசாதீங்க அப்படின்னா ஃபோன் பேசிக்கிட்டே இருப்போம். இன்னும் அதிகமாக என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? பேசிக்கிட்டே இருப்போம். ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லுவோம்னா வாயே திறக்காது. கர்த்தர் சொல்வது, முதலில் ஒரு பேச்சும் பேசக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். முதல் கண்டிஷன், அதில் முதல் கண்டிஷனில் 2 காரியம் சொல்கிறார். முதல்ல என்ன சொல்கிறாரு? பேசாதன்னு சொல்லும்போது பேசக்கூடாது. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார். முதல் கண்டிஷன், வாயை திறக்காத. வாயை திறக்காத, பூட்டு போடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வாயை திறக்காத, பூட்டு போடு. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டமானதே பாஸ்டர். கஷ்டமானது தான் ஆண்டவர் சொல்லுவார். ஏன்னா ஒரு நன்மை இருக்குது. வாயை பூட்டினா பிரச்சனையே வராது. வாயை பூட்டிட்டா நீ தேவனை அனாவசியமாக என்ன பண்ணுவ? உன் உணர்ச்சியில் மனதில் யோசனையெல்லாம் வரும்போது தேவனை அனாவசியமாக என்ன பண்ண மாட்டேன்? பேச மாட்டேன். பேசாதன்றாரு. ஏன் சொன்னார் தெரியுமா பேசாத அப்படின்னு? ஒரே ஒரு ஆள் பேச ஆரம்பிப்பான். என்ன பேச ஆரம்பிப்பான் தெரியுமா? இந்த கோட்டை எவ்வளவு பெருசு பாருங்க,
இந்த கோட்டை எவ்வளவு பெருசு பாருங்க. இன்னொருத்தன் சொல்லுவான், அடுத்த ஆள் சொல்லுவான், வாழ்க்கையில் இது மாதிரி பார்த்ததே இல்லை. முதல்ல என்ன சொல்லுவான், கோட்டை எவ்வளோ பெருசு பாருங்கன்னுவான். ரெண்டாவது ஆள் பேசுவான், என்னது, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கோட்டையை நான் என்ன பண்ணலை, பார்த்ததில்லை. அடுத்தவர் சொல்லுவார், யாராலும் இதை இடிக்க முடியாது. அடுத்தவர் என்ன சொல்லுவார், யாராலையும் இதை என்ன பண்ண முடியாது, தகர்க்க முடியாது. கடைசியில் முழு விசுவாசமும் போய் முழு கூட்டத்திற்கும் ஒரு விசுவாசம் முழு கூட்டத்தில் இருக்காது. ஒரு ஆள் வாயை திறந்ததுனால இத்தனை காரியம் நடக்கும், இத்தனை காரியம் நடக்கும். ஆண்டவர் பார்த்தாரு, நான் இந்த 3 தடைகளை உன்னுடைய மனதின் பிரச்சனையை அகற்றணும்னா, உன்னுடைய உணர்ச்சி பூர்வமான பிரச்சனையை அகற்றணும்னா, உனக்கு முன்பாக நிற்கிற தீய சக்திகளை நான் அகற்றணும்னா வாயை திறக்காத, எதிர்மறையான செயலை அடுத்தவருக்கு கொண்டு வராத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதிர்மறையான செயலை அடுத்தவருக்கு கொண்டு வராத. என்னால் நன்மை, யாருக்கு நன்மை இல்லைனாலும் பரவாயில்ல, அமைதியாக இருன்னு கர்த்தர் சொல்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னால் யாருக்கு நன்மை இல்லைனாலும் பரவாயில்ல, அமைதியாக இரு. ஒருத்தருக்கும் உன்னால இடையூறு வரக்கூடாது. தேவனுடைய மந்தையில் நான் எதிர்மறையாக பேசக்கூடாது, எதிர்மறையாக நான் செயல்படக்கூடாது. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பேசுன்னு சொல்றப்ப என்ன பண்ணு, பேசு. ரெண்டாவது கண்டிஷன் தெரியுமா, யோசுவா 6ஆம் அதிகாரம் 21வது வசனம், 7ஆம் அதிகாரம் 26வது வசனம், உபாகமம் 2ஆவது அதிகாரம் 24வது வசனம். பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவனையும் ஆடு மாடுகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். 7:26. அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகூர் பள்ளத்தாக்கு எனப்படும். உபாகமம் 2:24. நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவனோட யுத்தம் செய். நல்ல கவனிங்க, இந்த 3 பகுதியிலும் பார்க்கும்போது ஆண்டவர் ஒன்ன சொல்றார், என்னன்னா, அங்க இருக்கிற ஒருவரையும் உயிரோட வைக்காத, அங்க இருக்கிற ஒருவரையும் உயிரோட வைக்காதே. யுத்தத்திற்கே வராத ஆடு மாடுகளையும் சிறுவர்களையும் அழிப்பது நியாயம்தானா எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம மனது கேட்கும். அவங்க யுத்தத்துக்கே வரலையே, ஆடு மாடு குழந்தைகளெல்லாம் சிறுவர்களெல்லாம் யுத்தத்துக்கு வரலையே, அவர்களையும் ஆண்டவர் அழிக்க சொல்வது நியாயம்தானா என்று கேட்கும்போது கர்த்தர் சொல்லுவார், கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் அழி, கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் அழி, ஒன்னையும் விட்டு வைக்காத. ஏன் தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் சொல்வார், இன்னைக்கு அது உனக்கு ஒன்றும் செய்யலை, இன்னைக்கு அது உனக்கு ஒன்றும் செய்யலை, ஆடு மாடோ சின்ன பிள்ளைகளோ உனக்கு ஒன்றும் செய்யலை. ஆனால் நீ கொஞ்சம் அவர்களை விட்டுப்பார், கானானியன் உன்னிடத்தில் வந்து ஏமாற்றி உனக்கு முன்பாக கன்னியாக அவன் மாறிவிடுவான். அல்லேலூயா. இன்று பிரச்சனையா தெரியாது, ஆனால் நாளைக்கு உங்களை அவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்ளுவார்கள். 2வது நிபந்தனை, இன்றைக்கு என்னுடைய பார்வைக்கு நன்றாக தெரியலாம், என்னுடைய பார்வைக்கு நன்றாக தெரியலாம், ஆனால் ஆண்டவர் பார்வையிலே அதே காரியம் நாளை என் வாழ்விலே என்னை கட்டி போடுகிற சக்தியாக மாறும் என்று தெரிந்து சொல்றாரு, அழித்து விடு, ஒன்னையும் விடாத. 2 கண்டிஷன். முதலாவது, வாயை திறக்காத, யாருக்கும் இடையூறாக இருக்காது, உன்னால் யாரும் இடையூறு அடையக்கூடாது. பேச வேண்டிய நேரத்தில் பேசு, பேச வேண்டான்னு சொன்னால் என்ன பண்ணு, வாயை திறக்காத. 2வது கண்டிஷன்,
அழின்னு நான் சொல்லிட்டா கண்ணை மூடிட்டா அழி. என்னை இன்றைக்கி உனக்கு நல்லதாக தெரியலாம் இது என்ன செஞ்சிச்சுன்னு, ஆனால் நாளை அதுவே உனக்கு கண்ணியாக மாறும், உன்னை கட்டிவிடும், உன்னை மேற்கொண்டு விடும். கர்த்தர் சொல்கிறாரு, பார்க்காத, கண்ணை மூடிட்டு நான் அழின்னு சொன்னால் என்ன பண்ணு, அழி. இந்த 2 காரியத்துக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் நம்முடைய 3 பிரச்சனைக்கு கர்த்தர் முன்பாக சென்ற ஒரு விடுதலையை இந்த வாரத்தில் கர்த்தர் காண செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிட்டு கர்த்தர் நம்முடைய சபையை, நம்முடைய மக்களை ரொம்ப கர்த்தர் நேசித்தபடியினால இந்த வார்த்தையை இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். ஏன் முன்பாக போகிறார்னு நிறைய காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இந்த நாளிலே குறிப்பாக நான் ஏன் தெரியுமா உனக்கு முன்பாக போகிறேன், உனக்கு முன்பாக 3 காரியங்கள் தடையாய் நிற்கிறது. இந்த 2026 ஆண்டிலே உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற விசேஷித்த ஆசீர்வாதத்திற்கு அந்த 3 காரணிகள் தடையாய் இருக்கிறது. அதை அகற்ற நான் முன்பாக போகிறேன். ஒன்று, உன்னுடைய மனதின் பிரச்சனை, உன் மூளையில் தோன்றுகிற பிரச்சனை, அதை நான் முன்பாக போய் டீல் பண்ணுகிறேன். 2வது பிரச்சனை, உன்னுடைய உணர்ச்சி பூர்வமான பிரச்சனை. இப்போ நான் டீல் பண்ண மாட்டேன், உனக்கு சின்ன ஆலோசனை தான் தருவேன், சின்ன க்ளூ தான் தருவேன். நீ பிளான் பண்ணி, நீ டீல் பண்ணி அதிலிருந்து வெளியே வரணும். 3வது பிரச்சனை, உனக்கு எதிராக சில குறிப்பிட்ட சக்திகள் நிற்கிறது. கர்த்தர் அதுக்கு முன்னால் போய் எப்படி தெரியுமா பரிகாரம் தருகிறார். நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை, இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று அந்த சக்திகளுக்கு, சாத்தானுக்கு கர்த்தர் காட்ட விரும்புகிறார். இப்படி நான் செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. வாயை திறக்காதன்னா வாயை திறக்காத, வாயை திறந்து ஆர்ப்பரினா ஆர்ப்பரி. தேவையில்லாத நேரத்தில் உன் வாயை திறந்து குழப்பத்தை உண்டு பண்ணாத, மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்காதே. பேச சொல்லும்போது பேசு, வாயை மூடுனா மூடு. 2வது கண்டிஷன், நான் உன்னை அழின்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் அழி. இன்னைக்கு உன் பார்வையில் அது நல்லதாக தோன்றும், ஆனால் பின்னாடி அந்த காரியமே உன்னை கட்டி போட்டு விடும். நாளை அதே காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கட்டி போட்டு உன்னை அழிக்கிற சக்தியாக மாறும். ஆண்டவரே, அதை தெரிந்து எதை அழித்து விடு என்று என் தேவன் எனக்கு சொல்லுகிறாரோ, ஆண்டவரே, அதில் முதல் தரம் 2ஆம் தரம் என்று சொல்லி நான் வைக்காதிருக்க, முழுவதும் அழிக்க எனக்கு கிருபை தாரும். பரலோக தகப்பனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளின் மாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் எங்களை நேசித்து பேசி நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே தடையாய் முன்பாக நிற்கிற காரணிகளை அழிப்பதற்காக நீர் முன்பாக போகிறீர். எங்கள் மனதில் இருக்கிற பிரச்சனையை அழிக்க நீர் முன்பாக போகிறீர். நீர் அதை டீல் பண்ணுகிறீர். 2வது உணர்ச்சி பிரச்சனை வரும்போது நீர் டீல் பண்ணல. இப்படி கர்த்தருடைய பிள்ளைக்கு சொல்லுகிறேன், நான் ஒரு சின்ன ஆலோசனை முதலிலும் தருவேன், இடையிலும் தருவேன், கடைசியிலும் தருவேன். அந்த சின்ன க்ளூ ஆலோசனையை வச்சு நீ பிளான் பண்ணி, நீயா டீல் பண்ணி அதிலிருந்து வெளியே வா, உனக்கு உதவி செய்ய நான் முன்னால் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். 3வது, எங்களுக்கு விரோதமாக நிற்கிற தீய சக்திகள், ராஜாக்களை போன்ற காரியங்கள், அவைகளை அகற்ற நாங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் உம்மிடத்தில் வல்லமை உண்டு என்பதை காண்பிக்க, சத்ருவுக்கு காண்பிக்க நீர் முன்பாக போகிறதற்காய் நன்றி சொல்கிறோம். இதை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற, பேசாதே என்று சொன்னால் நாங்கள் பேசாமல் அமைதியாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்க. உங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் அழி என்று சொல்லும்போது நாங்கள் கண்ணை மூடிட்டு எதை அழிக்க சொல்கிறோம் அதை எல்லாம் விட்டு வைக்காமல், முதல் தரம் 2ஆம் தரம் பார்க்காம அழிக்க எங்களுக்கு கிருபை தார். வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தால் கர்த்தர் மூடி நடத்துங்கப்பா. இந்த வாரம் ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்கட்டும். அல்லது நாங்கள் பாடி ஆராய்ச்சி போல கிரகிக்க முடியாததை இந்த வாரத்தில் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு செய்யுங்கப்பா.
சாட்சிகளை கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஒவ்வொரு குடும்பங்கள் மேல கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து போவதாக. நீர் முன்பாக போய் எல்லா தடைகளையும் உடைத்தெறிவீராக. சத்துருவின் வல்லமைகளை கர்த்தர் மேற்கொள்ளுவீராக. எங்க பிள்ளைகளுக்கு தடையாய் இருந்தது இப்பொழுதே நடக்க ஆரம்பிப்பதாக. தாழ்த்தி தேவகரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.